இந்த உலகத்துல பிறக்கும்போது எல்லோருக்கும் ஒரே மாதிரி இரண்டு கைகள் தான். ஆனா வாழ்க்கை கொடுக்கும் வாய்ப்புகள் ஒரே மாதிரி இல்லை. இது ஒரு ஏழை சிறுவனின் கதை, தோல்விகளால் உடைந்தவன், ஆனால் கனவுகளை விடாதவன். இறுதியில் உலகமே வியக்கும் வெற்றியாளனான கதை. ஒரு சிறிய கிராமம், மண் வீட்டில் வாழ்ந்த ஒரு குடும்பம். அப்பா தினக்கூலி வேலை, அம்மா வீட்டுப் பணிகள். அந்த வீட்டில் பிறந்த சிறுவன் ஆர்யன். பள்ளிக்குச் செல்லும்போது புத்தகங்கள் இல்லை, புதிய சீருடை இல்லை, சில நேரம் சாப்பாடும் இல்லை. ஆனால் அவனுக்குள் ஒரு கனவு இருந்தது. ஒரு நாள் நான் பெரிய மனிதனாக மாற வேண்டும். பள்ளியில் பணம் இல்லாததால் பள்ளி கட்டணம் செலுத்த முடியவில்லை. ஆசிரியர் சொன்னார், நாளை பணம் இல்லை என்றால் பள்ளிக்கு வர வேண்டாம். அந்த இரவு ஆரியன் அழுதான். என் கனவு இங்கேயே முடிந்து விடுமா? அம்மா அவனை கட்டிப்பிடித்து சொன்னாள், வறுமை ஒரு நிலைமை, தோல்வி ஒரு முடிவு அல்ல. பள்ளியை விட்டுவிட்டு அவன் டீ கடையில் வேலை செய்தான், கண்ணாடி கழுவினான். காலை முதல் இரவு வரை ஓடினான். ஆனா ஒவ்வொரு நாளும் கடையின் பழைய செய்தித்தாள்களை வாசித்தான். குப்பையில் கிடைத்த புத்தகங்களை சேகரித்தான். அவன் கல்வியை விட்டுவிடவில்லை. சூழ்நிலை மட்டும் மாற்றப்பட்டது. ஒரு நாள் ஒரு வாடிக்கையாளர் கேட்டார், நீ ஏன் இவ்வளவு புத்தகம் படிக்கிறாய்? ஆரியன் சொன்னான், நான் ஒரு நாள் தொழிலதிபராக ஆக வேண்டும். அந்த மனிதன் சிரித்தார். டீ கடையில் வேலை செய்பவன் தொழிலதிபரா? அந்த சிரிப்பே ஆரியனுக்கு தீப்பொறியானது. பல ஆண்டுகள், சிறிய வேலை, சிறிய சேமிப்பு, ஒரு சிறிய கடை ஆரம்பித்தான். ஆனா முதல் மாதமே நஷ்டம். கடன், நண்பர்கள் விலகினர், உறவினர்கள் கிண்டல் செய்தனர். நீ பிறந்தது ஏழையாக, அப்படியேதான் இருப்பாய் என்றார்கள். அந்த வார்த்தைகள் அவனை உடைக்கவில்லை, கடினமாக மாற்றின. அவன் மீண்டும் ஆரம்பித்தான். புதிய யோசனைகள், புதிய முயற்சிகள். நாளிரவு பாராமல் உழைத்தான். தோல்வியை பாடமாக மாற்றினான். மெதுவாக வாடிக்கையாளர்கள் வந்தனர். லாபம் வந்தது. நம்பிக்கை வளர்ந்தது. பல ஆண்டுகள் கழித்து ஆரியன் தொடங்கிய நிறுவனம் நகரத்தின் பெரிய தொழில்களில் ஒன்று ஆனது. அதே மக்கள், முன்பு சிரித்தவர்கள், இப்போது கைகொட்டி பாராட்டினர். ஒரு மேடையில் நின்று ஆரியன் சொன்னான், நான் பிறந்தது ஏழையாக, ஆனால் இறப்பது வெற்றியாளனாக. வாழ்க்கை உங்களை சோதிக்கும், தோல்விகள் வரும், பணம் இல்லாமல் போகலாம், மக்கள் நம்பாமல் போகலாம். ஆனா விடாமுயற்சி இருந்தால் வெற்றி நிச்சயம் உங்களுடையது. இந்த கதை ஆரியனின் மட்டுமல்ல, உங்களுடையதும் கூட. அன்றே ஒரு முடிவு எடுங்கள். நான் தோல்வியாளன் அல்ல, நான் வருங்கால வெற்றியாளர். இந்த கதை உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் செய்ய மறக்காதீர்கள். உங்கள் கனவுகள் நிஜமாகும் நாள் தொலைவில் இல்லை.